கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி விடுதியில மாணவர்கள் சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்க அரசியல் பேசும்போது டிவிகேவா என்டிகேவா விஜயா சீமானா அப்படிங்கிற வாதம் வரும்போது டிவிகேக்கு ஆதரவா பேசின ஒரு கல்லூரி மாணவரை சக மாணவர்கள் கேலி செய்யறதும், விஜய சமாளிக்க சீமான் தேவையில்லை, சாட்டை துரைமுருகனே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காணொளி இன்ஸ்டாகிராம் தொடங்கி இப்ப சமூக வலைதளம் முழுவதும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சீமான் விசஸ் விஜய்ன்ற மாதிரி வந்துச்சு. இப்போ சாட்ட திரைமருகன் அந்த மாதிரி கொண்டு போய் மாட்டேங்க. யாராவது ஒருத்தன் பதில் சொன்னாங்க சாட்டை திருமணம் ரிப்ளை வீடியோ அவனா போட்டானா இல்ல பதில் சொன்னாங்க. இடும்பலம் கார்த்திகனா இப்ப போட்டாங்க, பயங்கரமா போட்டு அடிச்சிருக்கு. இல்ல ரிப்ளை வீடியோ உங்க கட்சி சார்பில் பதில் இல்ல அவனுக்கு என்ன ரிப்ளை வீடியோ போறான்னு பாத்தீங்களா? அவனுக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்தானு பத்தி இல்லடா. சீமான் வந்தானா சூற விட்டுருவோம் அது யாரு அப்படியே மண்டெல்லாம் உன்னோட ஹேஷ்டேக் தான்டா ரவி. அவனுக்கு கெட்ட வார்த்தையில ஒருத்தன் பேசினான்பா. ரிப்ளை வீடியோனா இப்படிதான் உங்க கட்சிக்காரங்க ரிப்ளை வீடியோ கொடுப்பாங்கடா. சொல்லு, கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்க அசிங்கமா பேசு. என்ன ஏது படிச்சுட்டு இந்த மாதிரி பேசுறேன். அதே மாதிரி டிவிக்கேல இதே மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவங்ககிட்ட யார் இருக்கா டிவிக்கேல சொல்லு, யார் இருக்கா? அந்த ஒருத்தனை தான் நான் எடுத்து இருக்கிறேன். யார் அந்த கோயம்புத்தூர்ல கேக்குறேன். கோயம்புத்தூர்ல கட்சியில மொத்தமே உங்க கட்சியில யாரா பேச்சாளர் இருக்கா சொல்லு? யார் அந்த ஆறுதல் அர்ஜுனாவா ஏதோ பேசணும் மேடையில? யாரோ ஒருத்தர் கேட்டான்ல, என்னது நீ இப்ப ஃபாரின் போற, ஃபாரின் போற இல்ல டிவிக்கு சீட்டு உனக்கு ரெடியா இருக்கு, நீ எதை சூஸ் பண்ணுவ? நான் ஃபாரின் தானே போறேன். அவன் பொழைக்கு தெரிஞ்ச புள்ள உன்ன மாதிரி பையன் என்ன சொல்லிருப்பான்? டிவிக்கே சீட்டு, எனக்கு சீட்டு வச்சு என்ன பண்ண போற? இந்த காணொலி ரெண்டு முக்கியமான விஷயத்த நமக்கு உணர்த்துது. நம்பர் 1, டிவிக்கே மக்கள் மத்தியில அசிங்கப்பட்டு நிக்குது. சுத்தமா மக்கள் செல்வாக்கு இல்ல. விவரம் தெரிஞ்ச யாரும் இனி விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறவன் ஒரு முட்டாள் அப்படின்னு அப்துல் கலாமோட உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் இன்னைக்கு பேட்டி அளிக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த காணொலி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துது. சாட்டை துரைமுருகனுடைய வளர்ச்சியை இது காட்டுது. 2016 முத சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வருது, அரசியல் களத்தில் இறங்குது. அப்படி களத்தில் இறங்கினப்ப சீமான் மேடைதோறும் ஏறி முழங்கின அந்த முழக்கம், அவர் பேசின பேச்சு, அது எல்லாமே அப்போ இருந்த ஒரு கல்லூரி மாணவராக நான் சொல்கிறேன். இல்லை அரசியல் பேச்சு எடுத்தாலும் சரி, பல மாணவர்களோட பேசு பொருளாக அண்ணன் சீமான் இருந்தார். சீமான் அவர்களுடைய பேச்சு பெரிய அளவில் அந்த காலத்து இளைஞர்களை, இன்னும் சொல்லப்போனால் 90s கிட்ஸை பயங்கரமாக ஈர்த்தது. இன்னைக்கு அதே இடத்துல 2016 சீமான்னா 2026 அதே இடத்துல சாட்டை துரைமுருகன் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய வளர்ச்சி நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். எப்படி 90s கிட்ஸை தன்னுடைய பேச்சாற்றல்னால, புரட்சிகரமான கொள்கையினால சீமான் ஈர்த்தாரோ, அதே போல இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சோசியல் மீடியால தன்னுடைய பேச்சாற்றல்னாலையும் நக்கல் நையாண்டியினாலையும் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து இன்னைக்கு 2K கிட்ஸ் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் சாட்டை துரைமுருகனோட தனித்திறன் தான். அரசியல் கட்சி தலைவர்களை போலயே நடித்து காட்டுறது, அரசியல் பேச்சாளராக, பிரச்சார மேடைகளில் முழங்குபவராக, அது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரு. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாரு. இப்போ பரிதாபங்கள் சேனல்லாம் இருக்குது. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நான் பொலிட்டிக்கலாக என்னென்ன வாழ்க்கையில் பரிதாபங்களாக இருக்கோ அதை நகைச்சுவை கலந்து மிக சிறப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கலாக நம்பர் 1 சோசியல் மீடியா சேனலாக இருக்குன்னா அது சாட்டை சேனல் தான். அது துரைமுருகனுடைய உழைப்புனால தான் இது இவ்வளோ பெரிய அளவில் வந்திருக்குது. அரசியல் பரிதாபங்களை ரொம்ப சிறப்பாக அவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தேதிக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் ஒரு அரசியல் பேசுகிற ஒரு யூடியூப் சேனல் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்திருக்காது. குறிப்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய, நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்காக பேசக்கூடிய ஒரு சேனல் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே திறமையாளர்கள் தான், அத்தனை பேருமே தலை சிறந்த பேச்சாளர்கள் தான். ஆனாலும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு சாட்டை துரைமுருகன் வந்திருக்கு காரணம் அண்ணன் சீமான் கிட்ட அவர் பெற்ற நம்பிக்கை. அண்ணன் சீமான் சாட்டை துரைமுருகனை நம்புறாரு. எங்கெங்கெல்லாம் அண்ணன் சீமான் போறாரோ அங்கெங்கெல்லாம் சாட்டை துரைமுருகன் பின்னாடியே போறாரு. அண்ணன் சீமானின் நிழலாக இருக்கிறாரு.
அதனால தான் இன்னைக்கு வந்து சாட்டை துரைமுருகன் மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் பெற்றிருக்கிறாரு. மாற்று கட்சியினரும் சாட்டை துரைமுருகனை உற்று நோக்குறாங்க. பிற அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க கூட சாட்டை துரைமுருகனை சந்திக்கும் போது, தம்பி உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கிறேன், உங்களுடைய நடிப்பு அதே மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக பிற அரசியல் கட்சியிலையும் சாட்டை துரைமுருகனுக்கு இருக்கிறாங்க. வெறும் சோசியல் மீடியாவில் மட்டும், யூடியூப் சேனலில் மட்டுமே இருந்த சாட்டை துரைமுருகன் தற்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, தொலைக்காட்சி ஊடகங்கள்லையும் முகம் காட்ட தொடங்கியிருக்கிறார். அண்ணன் சீமான் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். சமீபத்தில் கூட தந்தி டிவியின் மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் சாட்டை துரைமுருகன் கலந்துகிட்டு உரையாற்றிருக்கிறார். உங்கள் தந்தி டிவியில் தேர்தல் ஆணையம் 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா 3 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணுவோம். 3 லட்சம் செலவு செய்தும் ஒரு தொகுதியில 20,000க்கும் மேற்பட்ட வாக்களை பெற முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும் தான் முடியும். விஜய் வாக்கு இப்ப யாருக்கு போகுது அப்படிங்கிற பிரச்சனை இல்ல. விஜய் யாரு விஜய் கட்சியை வந்து யார் வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் பிரச்சனை. இப்ப எடுப்பார் கைப்புள்ளியாக தாவேகா மாறி விஜய் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார் என்று சொல்றார். நரகாசுரனை பார்த்து பயந்து எங்க மடிக்கு ஏறி வந்திருக்காருங்க, வேற ஒண்ணும் இல்ல. நாளுக்கு நாள் சாட்டை துரைமுருகனுக்கான அந்த புகழ் வெளிச்சமும் செல்வாக்கும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரபலமான பேச்சாளர்களை அண்ணன் சீமான் களமிறக்கிட்டு இருக்காரு. இடுமானம் கார்த்திக் வந்து முதல்ல களம் காண போறாரு. சாட்டை துரைமுருகனுக்கும் போட்டிடுறதுக்கான சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு கட்சி வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்குது. டிவிகே சார்பா விஜய் களத்தில் இறங்கி எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அந்த தொகுதியில் விஜயை எதிர்த்து சீமான் சாட்டை துரைமுருகனை இறக்குவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. விஜயை அடிக்க சீமான் தேவையில்லை, சாட்டை துரைமுருகனே போதுங்கிறது தான் பலருடைய வாதமாக இருக்குது. அப்படி ஒருவேளை விஜயை எதிர்த்து சாட்டை துரைமுருகன் போட்டிக்கிட்டா இந்த கரூர் இஷ்யூ, இந்த ஒரு இஷ்யூ போதும், இதை வச்சே அணில் குஞ்சுகளை நசுக்கி போட்டுருவாரு சாட்டை துரைமுருகன். எப்படி ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு திருமாவளவனை கையாண்டாரோ அதே மாதிரி சாட்டை துரைமுருகனை வச்சு விஜயை கையாளலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரு. பச்சிலம் குழந்தை உட்பட 41 பேர் செத்து போயும், அதுவும் நடிகர் விஜயனுடைய முகத்தை பார்க்க வந்து செத்து போனா அவர்களுக்கு ஒரு இரங்கலோ, அவர்களை சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் அறிவிச்ச அந்த 20 லட்சம் ரூபா நிவாரண தொகையோ கொடுக்காத இந்த டிவிக்கேல இருக்கிறது அவமானம், கேவலம்னு டிவிக்கேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இதனால டிவிக்கேல இருந்து தொடர்ந்து பலர் விலகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியில இருக்கிறது பெருமையாகவும் திமிராகவும் உணர்ந்து தொடர்ந்து அரசியல்ல முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க சீமானின் தம்பிகள். தமிழ்நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் 3வது பெரிய அரசியல் கட்சியாகவும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்ல மிக முக்கியமானவராக சாட்டை துரைமுருகன் உயர்ந்திருக்கிறார்.